Question number 1. Find the value of the following கொடுத்துருக்காங்க. கீழ்காண்பனவற்றின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து sin 49 டிகிரி இதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு இதில் இருக்க வேல்யூஸ் இதெல்லாம் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா, புக்கில் வந்து உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லர் காலம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இப்போ ஃபைன் சைன் 49 ஃபஸ்ட்டு ஒன்று சைன் 49 டிகிரிக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டேபிளில் நேச்சுரல் சயின்ஸ் அந்த டேபிள் எடுத்துக்கணும். அதில் வந்து 49 டிகிரி. ஸோ 49 எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது. ஸோ 49 டிகிரி வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? 49 டிகிரி மினிட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம பை டிஃபால்ட்டாக 0 தான் எடுத்துக்கணும். அதோட வேல்யூ என்ன இருக்குது? 0.7547 இருக்குது. ஸோ 0.7547 தான் அதோட ஆன்சர். 0.7547 இதுதான் அதோட சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் cos 74 டிகிரி 39 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? காஸ் டேபிள் எடுத்துக்கணும். காஸ்டில் வந்து 74க்கு என்ன வேல்யூன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம். காசு இதுதான் காஸ் டேபிள். அதில் 74 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 74 வந்து இங்கே இருக்குது. ஸோ 74ல் எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில்? 74 36 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பொறுத்தளவுக்கு 36 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 74 36. ஸோ அதோட கொஸ்டினில் ஆக்சுவலாக கொடுத்துருந்ததுன்னு 39 வந்து நமக்கு இங்கே கிடையாது. இங்கே என்ன இருக்குது? 36 இருக்குது, 42 இருக்குது, 48 இருக்குது, 54 இருக்குது. ஸோ 39 வந்து நமக்கு கிடையாது. அதை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்? 36 3யாக பிரிச்சுக்கிறோம். 36 3 ஆட் பண்ணால் 39 கிடச்சிருமா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ காஸ் டேபிளில் 74 இங்கே இருக்குது. அதில் 36ஓட வேல்யூ என்ன? இதுதான் 36ஓட வேல்யூ இது. அப்போது எக்ஸ்ட்ரா நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கேன்னு 39. ஸோ மீன் வேல்யூ வந்து 3 எடுத்துக்கிறோம். ஸோ 1 2 3 மீன் வேல்யூ 3 வந்து இங்கே என்ன இருக்குது? 8 இருக்கா? ஸோ இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் இன் மீன் டிஃப்ரென்ஸ் காலம் டு பி சப்ராக்டட் நாட் ஆடட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரெண்டே ஆட் பண்ணக்கூடாது, சப்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ண என்ன வேல்யூஸ் கிடைக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுதான் நான் இங்கே சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். 74 டிகிரி 36 மினிட்ஸோட வேல்யூ வந்து 0.2656. மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 8. இப்போ நம்ம டேபிளில் பார்த்தோம்ல, அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 0.2648 கிடைக்குது. ஸோ காஸ் 74 டிகிரி 39 மினிட்ஸோட வேல்யூ வந்து 0.2648 அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு tan 54 டிகிரி 26 மினிட்ஸ். ஓகேங்களா? இதை வந்து 26ங்கிறது நமக்கு கிடையாது. அந்த டேபிளில் 24 தான் இருக்குது. ஸோ நியரஸ்ட் வேல்யூ 24 அதை எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறதோட மீன் வேல்யூ எடுத்துக்கிறோம். மீன் வேல்யூ எடுத்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ tan 54க்கு என்ன வேல்யூன்னு பார்த்துடலாமா? ஸோ tan டேபிள் நான் எடுத்துட்டேன். அதில் 54 இங்கே இருக்குது. எது பார்க்கணும்? 24 பார்க்கணும். ஸோ 24னா எனக்கு இது தான் 1.3968 இது தான். இது நெக்ஸ்ட்டு 24 பார்த்தேன். ஆனால் கொஸ்டினில் கொடுத்துக்கிறதுன்னு 26. அப்போனா மீன் என்ன பார்க்கணும்? 2 பார்க்கணும். 2க்கு என்ன வருது? 17 வருது. இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடியது. அதே வந்து காசாக இருந்தால் சப்ராக்ட் தான் பண்ணணும். இதே வந்து டேனாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 17. ஸோ இந்த வேல்யூவை இந்த 17 மீன் டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல, அதில் 2 எடுத்துருக்கோம்ல, அதோட வேல்யூ 17. இதையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து tan 54 26 மினிட்ஸோட வேல்யூ. ஸோ 24ஓட வேல்யூ என்ன? tan 54 டிகிரி 24 மினிட்ஸோட வேல்யூ வந்து 1.3968. மீன் டிஃப்ரென்ஸ் 2 வந்து வேல்யூ வந்து 17. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1.3985 கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு
sin 21 degree 24 minutes. இப்போ அதே மாதிரி தான் sin 21 degree என்னன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ sin இங்கே இருக்குது, 21 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 21 degree 21 minutesன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 21 கிடையாது. ஸோ நியரஸ்ட் வேல்யூ என்ன 18 எடுத்துக்கிறோம். ஸோ 18ங்கும் போது 0.3633 கிடைக்கும். அப்போ 18க்கு அப்புறம் 18ஐயும் 24லேருந்து 26லேருந்து 18 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 18 மைனஸ் பண்ணால் 3 வருமா? ஸோ 18 கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவையானது 21. ஸோ இதே சப்ராக்ட் பண்ண ஒரு வேல்யூ வரும். அதுதான் மீன் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். ஸோ மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 3 பார்க்கணும். 3 என்ன? மீன் டிஃப்ரென்ஸு வந்து 21 இங்கே இருக்குது. ஸோ 24 இது எடுத்துக்கிறோம். இதுதான். நெக்ஸ்ட்டு இதோட மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 3யோடது வந்து 8. ஸோ இதையே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 0.3641 கிடைக்குது. ஸோ sin 21 degree 21 minutesோட வேல்யூ வந்து 0.3641. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு காசு 33 degree 53 minutes. ஸோ 33 degree 48 minutesங்கிறது நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஏன்னா 53 வந்து அதில் அவைலபிள் இல்லை. ஸோ நியரஸ்ட் வேல்யூ எடுத்துட்டோம்னா 0.8310 கிடைக்கும். மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ அந்த டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க, நம்ம ஆட் பண்ணக்கூடாது, சப்ராக்ட் தான் பண்ணணும்னு. ஸோ மீன் வேல்யூ வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். பண்ண என்ன கிடைக்கும்? 0.8302 கிடைக்கும். ஸோ காஸ் 33 degree 53 minutesோட வேல்யூ வந்து 0.8302 அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு tan 17 degree 17 minutes. ஸோ நியரஸ்ட் வேல்யூ என்ன? 12. ஸோ 12 minutes எடுத்துட்டோம்னா 2.7776 கிடைக்கும். மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 5 தானே. இதையும் மைனஸ் பண்ணால் என்ன வருது? 5. ஸோ மீன் வேல்யூ வந்து 131ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன கிடைக்கிது? 2.7907. tan 17 degree 17 minutesோட வேல்யூ வந்து 2.7907 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன்.